ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்தார்? 91 நாட்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற ஆண்டு 1943 ஜூலை 9. டெல்லியை நோக்கிச் செல்லுங்கள் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக இருந்தவர். இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து 45 பேர் கொண்ட டோக்கியோ கேடட்ஸ் என்ற பயிற்சி பிரிவு எந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது? ஜப்பான். ஜப்பான் நாட்டில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தில் மகளிர் படைப்பிரிவின் பெயர் ஜான்சி ராணி. மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் ஆங்கில பிரதமர் சர்ச்சில். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் என்று கூறியவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவம் 1944 ஆண்டு மார்ச் 18 ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் எந்த பகுதியில் மூவர்ண கொடியை ஏற்றியது? மணிப்பூர். மணிப்பூரில் உள்ள மொய்ராங் என்னும் பகுதியில் மூவர்ண கொடியை ஏற்றினர். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் மாசு அண்ணாமலை. தெங்கு என்பதன் பொருள் தேங்காய். வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். மால்வரை என்பதன் பொருள் பெரிய மலை. கொழு நிதி என்பதன் பொருள் திரண்ட நிதி. மறுப்பு என்பதன் பொருள் கொம்பு. வெறி என்பதன் பொருள் மனம். கழனி என்பதன் பொருள் வயல். செறி என்பதன் பொருள் சிறந்த. இரிய என்பதன் பொருள் ஓட. அடிசில் என்பதன் பொருள் சோறு. மடிவு என்பதன் பொருள் சோம்பல். கொடியனார் என்பதன் பொருள் மகளிர். வட்டம் என்பதன் பொருள் எல்லை. வெற்றம் என்பதன் பொருள் வெற்றி. நற்றவம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. செய்கோளம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தேமாங்கனி இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. இறைஞ்சி இலக்கண குறிப்பு வினை எச்சம். கொடியனார் இலக்கண குறிப்பு இடைக்குறை. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலம்பகம். சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்களை கொண்டது? 13. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 9ஆம் நூற்றாண்டு. நரிவிருத்தம் நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். முத்தொள்ளாயிரம் எந்த பாவால் எழுதப்பட்டுள்ளது? வெண்பா. முத்தொள்ளாயிரம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 900. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். பொறிமயிர், வாரணம், கூட்டுரை, வயமா, புலியோடு கொழும இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. இவ்வரிகள் மூலம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருப்பதாக கூறப்படுகிறது. அல்லல் என்பதன் பொருள் சோறு. பழனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல். நந்து என்பதன் பொருள் சங்கு. வெண்குடை, இளங்கமுகு ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. தொல் யானை, குவிமொட்டு ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வினைத்தொகைகள். வெறியி இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. புரிசை என்பதன் பொருள் மதில். அணங்கு என்பதன் பொருள் தெய்வம். மாக்கால் என்பதன் பொருள் பெருங்காற்று. பனை என்பதன் பொருள் முரசு. கயம் என்பதன் பொருள் நீர்நிலை. நியமம் என்பதன் பொருள் அங்காடி. ஓங்கிய இலக்கண குறிப்பு பெயரெச்சம். நிலைஇய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. குலா அத்து இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. வாயில் இலக்கண குறிப்பு இலக்கண போலி. மாக்கால் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மூங்கிலிசை, இமிலிசை ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை.
மதுரை காஞ்சியில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 782. மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? 354 அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பெருகுவள மதுரை காஞ்சி என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? 13. பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. இப்பாடல் வரியின் ஆசிரியர் பாடலாசிரியர் மருதகாசி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல் செவ்வியல் இலக்கியம். தமிழ் பழமொழிகள் நூலின் ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் நூலின் ஆசிரியர் ச. தமிழ்ச்செல்வன். தெற்காசியாவின் சாக்ரட்டிசு, புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணிய போர் முரசு, பகுத்தறிவு பகலவன் என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார். எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈ.வே.ராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? 1938ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி. யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கிய ஆண்டு 1970. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. பெரியார் நடத்திய இதழ்கள்: குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்ட். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் பாரதிதாசன். ரவி என்பதன் பொருள் கதிரவன். பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு உருவகங்கள். புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்பட்டவர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ்கள்: ஹனுமான், நவ இந்தியா. சியான்சிக்கு பலி என்ற சிறுகதை யாருடைய முதல் சிறுகதையாகும்? நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்திக்கு கலைமகள் இதழ் பரிசு வழங்கிய ஆண்டு 1932. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் நூல் எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. ஆக்குக, போக்குக, நோக்குக ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கொரு முறை விசேஷமாய் நடக்கும். இவ்வரிகளை இயற்றியவர் நா. முத்துக்குமார். மகனுக்கு எழுதிய கடிதம் என்னும் நூலின் ஆசிரியர் நா. முத்துக்குமார். பெரியாரின் சிந்தனைகள் நூலின் ஆசிரியர் வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை நூலின் ஆசிரியர் எஸ். பி. சாட்டர்ஜி. அஞ்சல் தலைகளின் கதை என்னும் நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் வி. மு. சாம்பசிவன். தங்கைக்கு என்னும் நூலின் ஆசிரியர் மு. வரதராசன். தம்பிக்கு என்னும் நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. படுதிரை வையம், பாத்திய பண்பு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இப்பாடல்களின் பொருள் என்னன்னா: ஐந்திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவை ஐந்தும் அனைத்து உலகத்திற்கும் பொருந்தும் என்பது இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. பூட்கை இல்லோன் யாக்கை போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்னன்னா: குறிக்கோள் இல்லாதவன் இறந்த பிணத்திற்கு சமம் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. புறநானூற்றில் ஆலத்தூர் கிழார் இப்பாடல் வரிகளை இயற்றியுள்ளார். திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று புகழ்ந்தவர் ஜி. யு. போப். தமிழ் பண்பாடு இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். சரிந்து இலக்கண குறிப்பு வினை எச்சம். அனைவரும் இலக்கண குறிப்பு முற்றுமை. அக்கரை நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சில இறகுகள் சில பறவைகள் நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜியின் ஒரு இசை நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? 2016ஆம் ஆண்டு. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இவ்வரிகளை இயற்றியவர் அமுதோன். பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் இவ்வரிகளை இயற்றியவர் நா. முத்துக்குமார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது இவ்வரிகளை இயற்றியவர் ஜப்பானிய கவிஞர் பாசோ. நசை என்பதன் பொருள் விருப்பம். நல்கல் என்பதன் பொருள் வழங்குதல். பிடி என்பதன் பொருள் பெண் யானை. வேழம் என்பதன் பொருள் ஆண் யானை. ஆறு என்பதன் பொருள் வழி.
குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 401. குறுந்தொகையின் அடியெல்லை 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் ஆகும். சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை முதலில் பதிப்பித்த ஆண்டு 1915. என் கதைகளின் கதை நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு ஆகிய சிறுகதைகளின் ஆசிரியர் சு. சமுத்திரம். குற்றம் பார்க்கில் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் சு. சமுத்திரம். சு. சமுத்திரத்தின் எந்த புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? வேரில் பழுத்த பலா. பெர்சனாலிட்டி என்பதன் தமிழ் சொல் ஆளுமை. ஃப்ரீவர்ஸ் என்பதன் தமிழ் சொல் கட்டில்லா கவிதை. சிமிலி என்பதன் தமிழ் சொல் உவமை அணி. மெட்டபோர் என்பதன் தமிழ் சொல் உருவக அணி. சிற்பியின் மகள் நூலின் ஆசிரியர் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது நூலின் ஆசிரியர் அலெக்சாண்டர் ரஸ்கின். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் தமிழ் நூலின் ஆசிரியர் நா. முகமது ஷெரீப். முதல் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் 1966. இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை 1968. மூன்றாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் பாரிசு 1970. நான்காவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் யாழ்ப்பாணம் 1974. ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை 1981. ஆறாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் 1987. ஏழாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மொரீசியஸ் 1989. எட்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் தஞ்சாவூர் 1995. 2010 செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? கோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.